பினாங்கு பரனாக்கான் மாளிகையின் கார் நிறுத்தும் இடத்தில் கடந்த ஆண்டு மரம் விழுந்து சீனாவை சேர்ந்த 2 சுற்றுப்பயணிகள் மரணமடைந்த சம்பவம் தொடர்பில் அவர்களது குடும்பத்தினர் அலட்சியத்தால் ஏற்பட்ட உயிரிழப்புகள் காரணமாக பினாங்கு தீவு நகராண்மை கழகமான MBPP உட்பட 6 தரப்பினருக்கு எதிராக 20 மில்லியன் ரிங்கேட் இழப்பீடு வழக்கு தொடுத்துள்ளனர். இன்று பினாங்கு உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட தங்கள் வழக்கு மனுவில் 69 வயதான லியூ ஜூ மற்றும் 36 வயதான லியூ ஜின்ஜின் ஆகியோரின் வாழ்க்கை துணைவர்களான யாங் ஜூலி மற்றும் வாங் கெங்ஃபெங் பொது சிறப்பு மற்றும் முன்மாதிரியான இழப்பீடாக 1.75 மில்லியன் ரிங்கெட்டிற்கும் அதிகமான தொகையை கோரினர். கடந்த ஆண்டு செப்டம்பர் 18ஆம் தேதியன்று நடந்த துயர சம்பவத்தை தடுக்க பிரதிவாதிகள் நியாயமான நடவடிக்கைகளை எடுக்க தவறிவிட்டதாக குடும்பத்தினர் கூறுகின்றனர். இந்த வழக்கில் அருங்காட்சியக நடத்துனரான பினாங்கு பரனாக்கான் மாளிகை சென்டரியான் பிர்காட், நில உரிமையாளர் SSM கேபிட்டல் சென்டரியான் பிர்காட், அண்டை சொத்து உரிமையாளர் ஸ்ரீகுமரன்ஸ் டெக்ஸ்டைல் சென்டரியான் பிர்காட், சுற்றுலா நிறுவனமான பாலி ஹாலிடே சென்டரியான் பிர்காட், வேன் ஓட்டுநர் ஹார் குவாய்லேங் மற்றும் MBPP ஆகியோர் பிரதிவாதிகளாக குறிப்பிட்டுள்ளனர். வழக்கமான ஆய்வுகளை நடத்த தவறியது மற்றும் சம்பவம் நடந்த 2 நாட்களுக்கு பிறகு மரத்தை அகற்றுவதற்கான அறிவிப்பை மட்டும் வெளியிட்டது உள்ளிட்ட பல தோல்விகளை MBPP-யின் உரிமை கோரல் அறிக்கை கோடிட்டு காட்டுகிறது. மறைந்த ஜின்ஜினுக்கு அவரது குடும்பத்தினர் 1.13 மில்லியன் ரிங்கேட்டை அவரது குடும்பத்தினர் இழப்பீடு கோருகின்றனர். லியூ ஜூவுக்கு எதிர்பார்க்கப்படும் ஓய்வூதிய வருமானமான இழப்பு மற்றும் முன்மாதிரியான சேதங்கள் உட்பட 4,64,829 ரிங்கேட்டை அவரது குடும்பத்தினர் இழப்பீடு கோருகின்றனர்.